ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீ நான் காதல் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா? இங்கே அபியோட அத்தை வந்து வீட்டில் வந்து எப்படியோ முரளியை வந்து வெறுப்பேற்றணுன்ட்டு இங்கே வந்து டாஸ்கெல்லாம் வைக்கிறாங்கங்க. நம்ம மாப்பிள்ளை நீங்கள் வந்து அபியை தூக்கினே இந்த ஹாலை ஃபுல்லாக சுற்றணும் போது அந்த இடத்துல இதுதான் சாக்குன்ட்டு ஏன்னா காதலை வந்து அப்படியே பூட்டி வச்சு நான் தான் அப்படியே மனசுலேருந்து எதையும் சொல்ல மாட்டேன்னு அப்படியே வீரமாக இருந்த ராகவ் வந்து இப்போ அபி மேலே ரொம்ப காதலும் அன்பும் அதிகமாகிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்து அபியை தூக்கி நடந்து வரும்போது சொல்லுவார், உலகத்துக்கே யாருக்கும் கிடைக்காத பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருப்பாங்க. நீ என்னென்ன பட்டியோ அதுக்கு மீறியே நான் நடந்துப்பேன். ஐ எம் வெரி வெரி சாரி அபி. உன் மனசை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கிறேன். நீ எவ்வளோ ஆசையாக என்கிட்ட ஏதாவது பேசணும்னு வரும்போது நான் எவ்வளோ சிடுமூஞ்சியாக இருந்திருக்கிறேன். இதெல்லாம் அப்பா நான் எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு ராஸ்கேலன்ட்டு நம்ம ராகவே அப்படியே நடந்து வர நேரத்தில் அபியோட கண்களை பார்த்து அப்படியே பேசின்னு வர டைமில் இங்கே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம முரளி வந்து டேய் அவள் ஏன் பொண்டாட்டிடா கீழே இறக்குடா வேண்டாம் ராகவ்ன்னும் போது அந்த இடத்துல கரும்பு துண்டு இருக்கும். அதை எடுத்து அப்படியே கோவத்தில் வந்து கரும்பை இழுத்து இழுத்து போடுறாரு. இந்த இடத்துலையா நம்ம அபியோட அத்தை வந்து அப்படியே முரளியை பார்க்குது. வா மாப்பிள்ள வா, என் மருமகனையே வா நீ உன் வீட்டில் வச்சு கலாய்க்கிற மகனை. இங்கேருந்து நீ 4 நாள் போகிறதுக்குள்ளேயும் உன் கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர் வரக்கூடாது, ரத்த கண்ணீர் வரணும். என் குழந்தைய அந்த வீட்டில் நீ வாழ விடாத சித்திரவதை பண்ணுறேன்ட்டு இங்கே அபியோட அத்தை வந்து முரளி பண்ணுற சித்திரவதைக்கு ஹாப்பி